தேவ பிரியரும் பரிசுத்தவான்களுமாய் மாறும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நல் நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துக்களையும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனை தொழும்படியாக கடந்து தங்களை அர்ப்பணம் செய்து ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக காத்திருக்கிற நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் சத்திய வசனங்களை வாஞ்சிக்கவும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான வேளையிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய அன்புகளை பரிமாறிக்கொள்ளும் விதமாக ஒருவருக்கொருவர் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாங்களா? பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில் தேவன் அவருடைய சமூகத்துக்கு மனமகிழ்ச்சியோடு வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ஒரு வேளை யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு மனதில் பாரங்களோடு ஆண்டவர் சமூகத்துக்கு கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னா, சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் தொட்டு கிருபையும் இரக்கத்தையும் பலனையும் கொடுக்கிற தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான வேளையில் ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் நேரிடும்படியாய் நாம் யாவரும் ஜெபசிந்தையோடு இந்த நாள் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலும் நாம் படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் யாரை சேவிக்கின்றீர்கள் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோங்க. நேற்றைய தினத்தில் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தாங்க. இந்த புனித வெள்ளி என்ற ஒரு காரியத்தை குறித்தும், கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று சாத்தான் எப்படி நம்மை பிரித்து கொண்டிருக்கிறான் என்ற காரியத்தையும் கடந்த ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையில் நாம் படிக்கும்படியாக உதவி செய்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தில் சொல்லியிருந்த அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் படிக்க போகிறோம். வேதாகம சம்பவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டிருந்தேன். தகப்பனே, இந்த வாரம் தெய்வீக ஆராதனையில் திருச்சபை பலப்படும்படியாய் சத்தியத்தில் தங்களை ஊக்குவிக்கும்படியாய் ஆண்டவர் என்னப்பா பேச போறீங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் தொடர்ந்து அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நான் படித்தேங்க. அந்த சம்பவம் என்னை சற்று ஆச்சரியத்துக்குள்ளாக வழிநடத்தியது. ஆவியானவர் இந்த காலங்களில் இருக்கிற ஒரு சம்பவத்தை கடந்த கால வரலாற்றில் வைத்திருக்கிறத என்னால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. பிரசங்கியின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் இந்த நாள் சத்தியத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பிரசங்கி 1வது அதிகாரம் வசனம் 9 பாருங்களேன். பிரசங்கி 1வது அதிகாரம் வசனம் 9, முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. அதாவது சொல்றாங்க, சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? வரலாற்றில் என்ன நடந்ததோ அதுதான் மீண்டும் இந்த முடிவு காலத்தில் நடக்க போகுதுங்களாம். ரொம்ப ஆச்சரியங்க. வரலாற்றில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். அதில் உள்ள சத்தியத்தை என் கண்கள் பார்க்கும்படியாக பரலோகத்தின் ஆண்டவர் திறந்தார். அந்த சம்பவம் அப்படியே இந்த முடிவு காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறத பார்க்க முடிந்தது. சம்பவம் எங்கே இருக்குது அப்படின்னா, 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் வசனம் 1 - 4 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், உங்கள் வேதாகமத்தில் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் எனும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அடுத்த வார்த்தை கவனிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அடுத்த வார்த்தை 4வது வசனம், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு
நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். பாருங்க, எசேக்கியா ராஜா ஒரு பெரிய ஒரு புரட்சியை அவர் அரசாண்ட காலங்களில் எருசலேமில் செய்தாருங்க. எசேக்கியா ராஜாவாயி அவர் என்னவெல்லாம் செய்தார்னு வசனம் 4 சொல்லுது. அவன் மேடைகளை அகற்றி, எந்த மேடைகளை அகற்றினா அப்படின்னா, இஸ்ரவேலுக்குள்ளாக அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற முறையானது இருந்து கொண்டிருந்தது. அந்நிய தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டி அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். சிலைகள், அந்த அந்நிய தெய்வங்களுக்காக சிலைகளையும் பார்ப்பித்து அவர்கள் சிலைகளையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து விக்கிரக தோப்புகளை அவங்க வார்ப்பித்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்நிய தெய்வங்களை வணந்து கொள்கிற பழக்கம் எங்க இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரவேலுக்குள்ளாக இருந்துச்சுங்க. அதோடு கூட மாத்திரம் அல்ல, ஒரு மிக முக்கியமான சம்பவம் எருசலேமில் நடந்திருக்குது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அந்நிய தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டினாங்க, அந்நிய தெய்வங்களுக்கு சிலைகளை வச்சாங்க, அந்நிய தெய்வங்களுக்கு விக்கிரக தோப்புகளை கட்டினாங்க. இப்ப ஆண்டவர் மோசையின் மூலமாய் ஒரு விஷயத்தை செய்திருந்தாருங்க. அது என்ன அப்படின்னா வெண்கல சர்ப்பம். நமக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். என்னாகமம் 21வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. அன்னைக்கு இருந்த தேவ ஜனம் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தபடியினாலே பரலோகத்தின் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, கொள்ளிவாய் சர்ப்பங்களை கடிக்கும்படியாக அங்கு அனுப்பியிருந்தார். கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பின வேளையில் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் யாரை கடிச்சிச்சுங்க? மக்களை கடிச்சிச்சு. யாரெல்லாம் கீழ்ப்படியாம, யாரெல்லாம் முறுமுறுப்போடு இருந்தாங்களோ அவர்களெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்க ஆரம்பித்த வேளையில் மக்கள் மோசே கிட்ட போய் சொல்றாங்க, மோசே, மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறாங்க, செத்து கொண்டிருக்கிறாங்க, மடிந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். தேவனிடத்தில் போய் நாங்க பாவம் செய்தோம், எங்க பாவத்துக்காக நீங்க போய் தேவ சமுத்திரம் என்ன பண்ணுங்க, விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மோசை அனுப்புறாங்க. மோசையும் போனாரு. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, மக்கள் மரணத்துக்குள்ளாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்களை காப்பாற்றுங்க தெய்வமே, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கிறது, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை கடியிலிருந்து மக்களை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல மோசே முறையிட்டபடியினால தேவன் என்ன செய்ய சொன்னார்னா, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை தூக்கி வை, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். ஆண்டவர் எதற்காக அதை கொடுத்தார் அப்படின்னா, இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் யாரை குறிக்குது அப்படின்னா சாத்தானை குறிக்குது. சாத்தானால அநேகர் பாவம் என்னும் பிடியில சிக்கி மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் பிழைக்க வேண்டுமானால் கிறிஸ்து, அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் யார் அப்படின்னா, நீங்க யோவான் 3வது அதிகாரம் 14-15 வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் யாரை குறிக்குதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இப்ப அன்னைக்கு வாழ்ந்த அந்த தேவ ஜனங்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த வெண்கல சர்ப்பத்தை மோசே என்ன பண்ணாரு, உயர்த்தி வச்சார். இப்ப அந்த உயர்த்தி வைத்த அந்த வெண்கல சர்ப்பம் இருந்த இடத்துல உயர்த்தப்பட்டு இருக்குது. அது யாரை குறிச்சது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிச்சது. நாட்கள் செல்ல 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 இந்த எருசலேமில் வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்துக்கு என்ன காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம், தூபம் காட்ட ஆராதனை செய்து தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்ப தூபம் காட்ட ஆரம்பிச்ச அந்த மக்கள் அந்நிய தெய்வங்களுக்கு மேடைகளை வார்த்து, அந்நிய தெய்வங்களுக்கு சிலைகளை வார்ப்பித்து, அந்நிய தெய்வங்களுக்கு அங்க அவங்க எல்லா காரியங்களும் செய்தது போல இங்க தேவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை கொடுத்தாரு பாருங்க. அந்த வெண்கல சர்ப்பத்தை யாரா மாத்திட்டாங்க, விக்கிரக வழிபாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எசேக்கியா ராஜா வராரு. இந்த முறைமை எருசலேமுக்குள்ள தேவ ஜனத்துக்குள்ள இருக்கிறத பார்க்கிறாரு. தேவன் கொடுத்த நோக்கம் வேறு, ஆனா மக்கள் அதை எப்படி பயன்படுத்திட்டாங்க, தொழுகைக்குரியதா மாத்திட்டாங்க. ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அதை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை தள்ளி அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுதுங்க. இப்ப அதே போல எக்ஸாக்ட் தேவன் கொடுத்த நோக்கத்தை மறந்து, தேவன் எதற்காக அந்த வெண்கல சர்ப்பத்தை ஸ்தாபித்தாரோ அந்த காரணத்தை மக்கள் எதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சிலை வழிபாட்டுக்காக அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து வாசித்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் என் உள்ளத்தில் ஏவுதல் கொடுத்தார். பா, இந்த சம்பவம் எக்ஸாக்டா இன்னைக்கு உலகத்தில் இருக்குதுப்பா. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆமாம்ப்பா, இதே போல தேவ ஜனங்கள்
தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் சிலை வழிபாடை எப்படி அந்த வெண்கல சர்ப்பத்துக்காக மாற்றிக்கொண்டார்களோ, இங்க ஒரு சிலை வழிபாட்டை என் பேரில் அவர்கள் மாற்றிக்கொண்டு நடக்கிற ஆராதனை முறை ஒன்று இந்த உலகத்திலே உண்டுப்பா அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கும் ஆச்சரியம் தாங்காம, இது எங்க இருக்குது, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேங்க. நீங்க யோசித்து பாருங்க, இங்க ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை கொடுத்த நோக்கம் வேறு. ஆனா மக்கள் காலங்கள் மாறுகிற சமயங்கள்ல அது எதுக்கு மாத்திட்டாங்க? தொழுகைக்கு, சிலை வழிபாட்டுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. தூபம் காட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப அதை கொடுத்த நோக்கத்தை மக்கள் மறந்து எப்படி அது வேறு ஒரு காரியமாய் செய்ய ஆரம்பித்தார்களோ, அதே போல இன்னைக்கு உலகத்துல ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்குது. அந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? நாளைக்கு என்ன தினம் தெரியுங்களா? நான் மீண்டும் சொல்றேங்க, யாரையும் குறை சொல்வதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ நான் அந்த செய்தியை கொண்டு வரவில்லை. என் திருச்சபையை நான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறது. என் திருச்சபைக்கு உண்மையை உறக்க சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என் திருச்சபைக்கு எது சத்தியம் என்பதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையில் ஆவியானவரால் உந்தப்பட்டவனாய் நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் திருச்சபைக்காக மாத்திரம்தான் இந்த செய்தியை கண்டு, இவங்க தவறு செய்யறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த நோக்கத்துக்காக நான் அந்த செய்தியை இன்னைக்கு கொண்டு வரல. ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ளாக இந்த காரியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கொடுத்தது நிமித்தமாக நான் அந்த செய்தியோடு உங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க, இந்த வார்த்தை ஈஸ்டர் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கிறீங்களா? எங்கேயாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குதுங்களா? இல்லை, எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஈஸ்டர் என்ற ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ண சொல்லி, கொண்டாட சொல்லி வேதாகமும் எங்கேயும் சொல்லல, வேதாகமத்தை கொடுத்த ஆண்டவரும் சொல்லல, ஆண்டவருடைய நற்செய்தி சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்த அப்போஸ்தலர்களும் சொல்லல, அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆதி திருச்சபையை சொல்லல, யாருமே சொல்லல. ஆனா இந்த ஈஸ்டர் என்ற பண்டிகை எங்கிருந்து வந்தது? இந்த ஈஸ்டர் என்ற இந்த கொண்டாட்டம் இன்னைக்கு தேவ ஜனங்களால உயர்த்தி பிடிக்கப்பட்டு தூபம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது? கேள்வி வரணும் இல்லைங்களா? இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் அர்த்தத்தை பார்த்துட்டு இது எங்கிருந்து வந்தது, இது யாரை குறிக்கிறது என்பதை கொஞ்சம் நம்ம படிக்க போகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பாருங்க, இங்கிலீஷில் தான் இருக்குது, என்னால் நேரம் எடுத்து அதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியலை. காலையில் தான் அதை கொஞ்சம் போட்டு விட்டேன். அதில் ஒரு வார்த்தை வருது, நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிப்பீங்க அப்படின்னா, இந்த ஈஸ்டர் அப்படின்ற வார்த்தை மருவி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எஸ்டோர் அப்படின்னு சொல்லப்படுது. ஈஸ்டர், எஸ்டோர், அது கீழே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் பாருங்க, மூன்றாவது பேராவில் ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஒஸ்டரா அப்படி ஆர் அப்படின்னு போட்டு, அப்படி இல்லைன்னா இஸ்தார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இஸ்தார், இந்த இஸ்தார் என்ற வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் உற்று கவனிச்சிங்க அப்படின்னா, வேதாகமத்தில் எங்கேயாவது இந்த பேருக்கு சம்பந்தப்பட்ட பேர் எங்கேயாவது வர்றதை உங்களால் பார்க்க முடியுமா? எஸ்தோர், ஈஸ்தார், அஸ்தரோத். நான் சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா? ஈஸ்டர், எஸ்தார், அஸ்தோர், அஸ்தரோத். ஈஸ்டர் என்ற வார்த்தை வேதாகமத்தில், தமிழ் வேதாகமத்தில் எங்கள் கல்லூரியில் நான் படித்த நாட்களில் டாக்டர் சரத்பாபு, உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு இங்கே வந்திருப்பாங்க, 2 கண்களும் அவருக்கு இல்லை, ஆண்டருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருக்கிற மனுஷன். அவர் ஒரு முறை ரெவல்யூஷன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை சொன்னார். என்ன கருத்தை சொன்னார் அப்படின்னா, தமிழ் பீப்புள், தமிழர்கள் ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்டா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். அவர் சொன்னார், அவங்க வச்சிருக்கிற பைபிள் இருக்குது பாரு, ரொம்ப அற்புதமான மொழிபெயர்ப்பு, அப்படியே நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் நாங்கள் வச்சிருக்கிற தெலுங்கு பைபிளோ மலையாள பைபிளோ அப்படி இல்லை, இது இங்கிலீஷ்லேருந்து தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது. ஆனால் தமிழ் பைபிள் நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டது. எனக்கு எப்போயெல்லாம் சந்தேகம் வருதோ நான் தமிழ் பீப்புளை கூப்பிடுவேன், இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொல்லுவேன், அது அர்த்தத்தை கேட்பேன், அது அப்படியே சரியாக இருக்கும். பாருங்க, ஈஸ்டர் என்ற வார்த்தை வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். அதுவும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியும்னா வாசிக்க முடியும். 12வது அதிகாரம்
4வது வார்த்தை. ஆனால் தமிழில் ஆவியானவர் எப்படி அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார் என்பதை கவனிங்க. நீங்கள் கேஜேவியில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ் பைபிளில் வாசிங்க சிஸ்டர். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு போதுங்க சிஸ்டர். இங்கே ஒரு பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. அது என்ன பண்டிகை அப்படின்னா பஸ்கா பண்டிகை. ஆனால் ஆங்கில பைபிளில் போய் நீங்கள் வாசிங்க அப்படின்னா கேஜேவியில் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஈஸ்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. எபிரேய மொழியினுடைய பதத்தின் ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை அது. ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா இந்த ஈஸ்டர் எஸ்தரோத் அப்படின்ற வார்த்தை எங்கே வந்து சேருது அப்படின்னா நேற்று ஒரு காரியத்தை நம்ம படித்தோம். அஸ்தரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தை படித்தோம். வேதாகமத்தில் எங்கே இருக்குது? நியாயாதிபதிகள் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 13-14 வாசிப்போம். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் எஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். வேதம் சொல்லுது பாகாலையும் எஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இந்த எஸ்தரோத் என்ற வார்த்தை தான் மருவி 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 எஸ்தரோத் என்ற வார்த்தை எப்படி வந்துருச்சுன்னா எஸ்தரோ அப்படின்றது ஈஸ்டரா மாறிடுச்சு. கீழே இந்த பேராவில் ஒரு விஷயம் போட்டுக்கிறாங்க, நான் அதை படித்து தமிழில் சொல்கிறேன். ஈஸ்டர் டு ரெஃபர் டு த ஜீசஸ் டெத் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஈஸ்டர். உலகம் இந்த ஈஸ்டரை எதுக்கு ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு காரியத்துக்கு உலகம் இந்த ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணிக்குதுங்களா. ஆனால் இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கு சொந்தம் யார் அப்படின்னா அஸ்தரோத் தான். அந்நிய மதத்தின் தேவதை தான் யார் அப்படின்னா இந்த எஸ்தரோத். இந்த எஸ்தரோத் என்ற வார்த்தை கிறிஸ்தவ வேதாகமத்தில் நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னா நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்க முடியும். இதுக்கு மறு வார்த்தை வானராக்கினி அப்படின்ற ஒரு வார்த்தையை வேதாகம் பயன்படுத்துது. வாசிக்கலாங்களா? எரேமியாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 18வது வாக்கியம். எரேமியாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 18வது வாக்கியம். வாசிங்கம்மா. வானராக்கினி. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 44வது அதிகாரம் எரேமியா 44வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை பாருங்களேன். எரேமியா 44:17. எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டினங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். பாருங்க, வசனம் சொல்லுது வானராக்கினி. ஒரு இடத்துல அஸ்தரோத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, மற்றொரு வார்த்தையில் வானராக்கினி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2 பேரும் ஒரே நபரை குறிக்கக்கூடிய நபர் தான். இந்த அஸ்தரோத் என்ற கடவுள் எந்த மதத்தின் கடவுள் அப்படின்னா பாபிலோனிய மதத்தின் கடவுள். அந்த அஸ்தரோத்தின் கடவுள் யாக்கோபின் காலத்தில் இருந்துச்சு. யாக்கோபினுடைய மாமா யாருங்க? லாபான். லாபான் யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அவரை பின்தொடர்ந்து வந்து எதையோ திருடி கொண்டு வந்துட்ட அப்படின்னு கேட்டார். எதை திருடி கொண்டு வந்துட்டாங்களாம்? என்ன சிலை தெரியுங்களா? இந்த அஸ்தரோத் சிலை தான். அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் இந்த அஸ்தரோத் சிலை எப்படிப்பட்டது அப்படின்னா செழிப்பின் தேவதை என்று பெயர் பெற்றிருந்துச்சுங்களாம். இதை தாண்டி நியாயாதிபதிகள் காலத்தில் இந்த அஸ்தரோத் என்ற தேவதை எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா விவசாயத்தில் செழிப்பை உண்டாக்குகிறவள் என்ற காரியத்தில் வந்துச்சுங்களா. அதை தாண்டி இனப்பெருக்கத்தின் தேவதை என்ற பெயரும் இந்த கடவுளுக்கு கொடுத்திருந்தாங்களாம். அசிரியர்களுடைய காலகட்டங்களில் இந்த அஸ்தரோத்துக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா வலிமையின் தேவன் அப்படின்னு பேரை வச்சாங்களாம். ஏன்னா அசிரியர்கள் அநேக நேரங்களில் யுத்தம் புரியறவங்க. யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம் யார் அப்படின்னா இந்த அஸ்தரோத்து தான் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்தரோத்தை ஆகிய வானராக்கினியை தெய்வமாய் கடைபிடித்து கொண்டு வந்த பழக்கம் அன்னைக்கு கல்தேயர் பட்டினத்தில் ஆரம்பிச்சிச்சு. கல்தேயர் பட்டினத்திலிருந்து உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பெயர் மாற்றங்களோடு உருமாற்றங்களோடு இந்த தெய்வம் உலாவிக் கொண்டு தான் வந்துச்சுங்க. முக்கியமா இந்த அஸ்தரோத்துக்கான பண்டிகை எந்த மாதத்தில் கொண்டாடுவாங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் தான் கொண்டாடுவாங்க. நீங்க பாருங்க, இந்த ஈஸ்டர் பண்டிகையும் மார்ச் ஏப்ரலில் மட்டும்தான் வரும். மற்ற எந்த மாதத்தில் நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நேற்று நான் சொன்னேன்,
டேட் மாறிக்கிட்டே இருக்குது, இதை யார் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சேன். ஞாபகம் இருக்குதுங்களா? யாருங்க இந்த டேட்டெல்லாம் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? பாபிலோனிலிருந்து வந்த கலாச்சாரம் பாபிலோனியர்களால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய பாபிலோன் ஒவ்வொரு வருடமும் அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அவங்க எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, சூரியனுடைய கணக்கை வைத்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஈஸ்டர் பண்டிகை எந்த நாளில் வர வேண்டும் என்பதை சூரியனை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, அஞ்ஞான மார்க்கத்தின் இந்த கொள்கை எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தின் கொள்கையாய் மாறியது. அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் அந்த நிகுஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்கல சர்பத்தை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் வேறு, அவர்கள் பயன்படுத்திய நோக்கம் வேறு. அதே போல இன்னைக்கு அந்த அஸ்தரோத் என்ற ஒரு தேவதையை இன்னைக்கு உலகம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்குதுன்னா, ஈஸ்டர் என்ற முறையில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்டரை குறித்து வேதாகமத்தில் எங்கேயாவது வேதமோ இயேசுவோ அப்போஸ்தலர்களோ ஆதி திருச்சபை எங்கேயாவது சொல்லியிருக்குதா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரிங்க, அப்போ இயேசுவும் சொல்லலை, ஆதி அப்போஸ்தலரும் சொல்லலை, ஆதி திருச்சபையும் சொல்லலை. இது எப்போதான் இந்த காரியம் வந்துச்சு, எப்போதான் இது திருச்சபைக்குள்ள வந்துச்சு, எதனால இது திருச்சபைக்குள்ள வந்துச்சு என்ற கேள்வி இருக்குது இல்லைங்களா? நான் நேற்று ஒரே ஒரு வார்த்தையை போட்டேன். கிபி 325 வருஷத்தில் கான்ஸ்டன்டைன் கொனஸ்தாந்தராயன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலங்களில் நீங்கள் பாருங்கள், இந்த ரோம பேரரசு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரோம சக்கரவர்த்தி யாரா மாறுறார் அப்படின்னா கிறிஸ்தவனா மாறுறார். வெளியில் கிறிஸ்தவம், உள்ள அஞ்ஞானம். இப்போ அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இந்த கொனஸ்தாந்தராயனை பின்பற்றி வராங்க. அவங்க எல்லாம் விழாக்களை கொண்டாடி பழக்கப்பட்டவங்க. இப்ப நான் கிறிஸ்தவனா மாறுறேன் அப்படின்னா எனக்கு விழா இல்லை அப்படின்னா கஷ்டமா போகும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க. திட்டத்தை போட்டு இந்த அஸ்தரோத் தெய்வத்துக்கான காரியங்களை அப்படியே கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள கொண்டு வராங்க. நான் நேற்று அந்த கதையை கொஞ்சம் சொன்னேன். புராண கதை, இது ஒரு புராண கதை. இந்த புராண கதையினுடைய விஷயத்தை நான் கொஞ்சம் சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன். நான் இந்த அஸ்தரோத் இருக்கிறாங்க பாருங்க, வானராக்கினி. இந்த வானராக்கினி தம்மூஸ் என்னும் ஒரு நபர் மீது காதல் கொண்டாங்கன்னு நான் இது சொன்னேன். புராண கதை இது, இது கதைலாம் இல்லை, புராண கதை. அஸ்தரோத் என்ற அந்த தேவதை தம்மூஸ் என்ற வாலிபன் மீது அவங்களுக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்த மாத்திரத்தில் அந்த தம்மூஸ் எப்படியாவது மனம் முடிக்கணும் என்று சொல்லி ஆசை இவங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப வந்துருச்சுங்களாம். இதை கேள்விப்பட்ட தம்மூஸ் என்ன பண்ணிடுறாருன்னா ஓடி பாதாளத்தில் ஒளிஞ்சுக்கிறார்களாம். பாதாளத்தில் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்ப இந்த அஸ்தரோத்தினும் வானராக்கினி அங்க இங்க போய் தேடி பார்க்கறாங்க, யாரை காணோம், தம்மூச காணோம். இப்ப தம்மூச காணோம் அப்படின்னு வரும்போது அவருக்கு இருந்த ஆலோசகர்கள் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா, பாரு நீ 7 நாள் இப்படி நீ அழுது புலம்பி இந்த காரியத்தை நீ செஞ்ச அப்படின்னா தம்மூஸ் இருக்கிற இடத்த நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வானராக்கினி எனும் அஸ்தரோத்து என்ன செய்யுதுன்னா 7 நாள் உட்காந்து அழுது இப்ப தம்மூஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. தம்மூஸ் எங்க தெரியுமா இருக்கிறாரு, பாதாளத்துக்குள்ள இருக்கிறார். இப்ப அந்த பாதாளத்தின் கடவுள் யார் அப்படின்னா இந்த அஸ்தரோத்தினுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அஸ்தரோத்தினுடைய தங்கச்சி அங்க இருக்குதான். அந்த அஸ்தரோத்தினுடைய தங்கச்சி யார் மேல விருப்பம் அப்படின்னா தம்மூஸ் மேல விருப்பமா. இப்ப இந்த செய்தி கேட்டு பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். இவங்க போயிட்டு எனக்கு தம்மூஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்தரோத்து கேட்குறாங்களாம். அதுக்கு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்களாம், இல்லை இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ போராடி அழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா தம்மூஸை பெற்றுக்கொண்டு வராங்களாம். தம்மூஸ் பாதாளத்திலிருந்து உயிர் தெழுந்து வந்தார் பாருங்க. இதை மற்றொரு கதையும் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். பன்றி கொன்று விட்டது, பன்றி கொன்று விட்டதுனால அவர் பாதாளத்திலிருந்து எழும்பினாரு, எழும்பினதுனால அந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன பாருங்க. 2 பார்வை உண்டு இந்த கதைக்கு. இது ஒரு புராண கதை, உண்மையெல்லாம் இல்லை, புராண கதை, அவ்வளோதான். இது ஒரு மதத்தில் நம்பிக்கையா இருந்த ஒரு விஷயம். இப்ப அந்த தம்மூஸ் உயிர் தெழுந்த நாளுக்கு இது பாருங்க. இதை தான் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் வரும்பொழுது ஈஸ்டர் என்ற காரியத்தின் அடிப்படையில் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த கொனஸ்தாந்த ராயன் ரோம சக்கரவர்த்தி அந்த அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து எதுக்கு வராரு, கிறிஸ்தவத்துக்குள்ள வராரு. கிறிஸ்தவத்துக்குள்ள வர்றவர் அங்க இருக்கிற வரைக்கும் அந்த மக்கள் எல்லாமே விழாக்களையும் கொண்டாட்டங்களையும் பார்த்து பழகி போனவங்க. இப்ப பைபிள் இது எல்லாம் இடம் கொடுக்குமா அப்படின்னா இடம் கொடுக்கல. இந்த கொனஸ்தாந்தராயன் முதல் ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்ன தெரியுங்களா செய்யறாரு,
இந்த உண்மையான வேதாகமம் இருக்கிறதுனால தானே எதையுமே எங்களால் செய்ய முடியல. அப்போ இதை மறைக்க என்ன வழிடா அப்படின்னு தேடுறார். 50 விதமான பைபிளை கொண்டு வந்தார். 50 விதமான பைபிள் டிரான்ஸ்லேஷனை கொண்டு வந்தார். இன்னைக்கு வேதாகம டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள், NIV, SRV, BBV, இப்படி பலவிதமான வேர்ஷன்ஸ் உண்டு. இது எல்லாம் எங்கே கொண்டு வரப்படுது அப்படின்னா ரோம பேரரசன் காலத்திலே, கான்ஸ்டன்டைன் காலத்தில் கொண்டு வரப்படுது. ஏன் இத்தனை விதமான பைபிளை கொண்டு வந்தார் தெரியுங்களா? ஒரு பைபிள் இருந்தால் தானே உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் அப்படி மாற்றி பலவிதமான வேதாகமத்தை கொண்டு வந்துட்டா, உன் வேதம் தான் அப்படி சொல்லுது, ஏன் வேதம் இப்படி சொல்லுது, இந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னா இதை குறித்த கான்ட்ரடிக்ஷன் வருமா? வராது. கிபி 325 என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்து, இவர்களும் அந்த விழாக்களை கொண்டாடி பழக்கப்பட்டவங்க, இது எப்படிடா உட்புகுத்துறது அப்படின்னா, தம்முஸ் உயிர் தெழுந்த தினம் ஏப்ரல் மாதம். அப்ப இங்க ஒரு விஷயத்தை பார்க்கிறாரு, கிறிஸ்துவும் உயிர் தெழுந்த காரியங்களை வேதாகமம் சொல்லுது. அதை கொண்டு வந்து எங்க ஜெயின் பண்ணிட்டாங்க, கிறிஸ்துவோடைய உயிர் தெழுதலை கொண்டு வந்து ஜெயின் பண்ணியாச்சு. நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் நாம் ரட்சிப்படைவதற்கான எல்லா சத்தியங்களையும் இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, என் நம்பிக்கையும் என் விசுவாசமும் எதன் மீது மட்டும்தான் இருக்கணும்? இந்த வேதாகமத்தின் மீது மட்டும்தான் இருக்கணும். இப்போ என் நம்பிக்கையும் என் விசுவாசமும் இந்த வேதாகமத்தின் மீது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, நான் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டங்கள், நான் செய்து வருகிற இந்த தொழுகைகள், இது எல்லாம் வேதாகமத்தில் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவருக்கு நான் அடிபணிந்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்றாற்போல என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா, இல்ல அஸ்தரோத்தை வணங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். அன்னைக்கு நிகிஸ்தான் என்ற பெயர்ல அன்னைக்கு இருந்த வெண்கல சர்பத்தை தூபம் காட்டி அங்கு சிலை வழிபாடா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கும் அதே போல இந்த உலகத்துல கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை பிடிச்சு தம்மூஸ் உயிர்த்தெழுந்த ஏப்ரல் மாதத்தின் காரியங்களை அப்படியே கொண்டு வந்து எங்க வச்சிட்டாங்க? கிறிஸ்தவ மதத்தில் வச்சிட்டாங்க. வச்சுட்டு ஈஸ்டர் என்ற ஒரு காரியங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, ஈஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? முட்டை, இனிப்பு வகைகள், முயல், இது எல்லாம் ஈஸ்டர் பண்டிகைகளை வச்சு செலிப்ரேட் பண்ணுற காரியம். இப்போ அங்கே வச்சிருக்கிற எந்த காரியத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒரு சம்மந்தமும் இல்லை. முட்டை என்பது அஞ்ஞான மார்க்கத்தில் ஒரு பெரிய விஷயத்தை குறிக்கும். முயலும் அப்படிதான். சாக்லேட்ஸ் எல்லாத்திலுமே அதனுடைய பின்புலங்களை ஆராய்ந்து பார்த்தேன், அஞ்ஞான மார்க்கத்தினுடைய பலவிதமான தவறான உபதேசங்களும் கொள்கைகளும் நிறைந்திருக்கிற ஒரு காரியம் தான் எது அப்படின்னா இந்த ஈஸ்டர். இந்த உண்மையை யாராவது திருச்சபையில் சொல்லுவாங்களா? இந்த இதுதான் உண்மை அப்படின்னு யாராவது பேச முடியுமா? நான் சொல்ற விஷயம் தவறு அப்படின்னு யாராவது நிரூபிக்கணும் பார்ப்போம். நான் உங்களுக்கு கொடுத்தப்பட்ட எல்லா வாக்கியங்களும் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, வரலாற்றில் ஒவ்வொரு ஆய்வாளர்களும் அறிந்து உணர்ந்து அவர்கள் நிரூபித்த காரியங்கள் தான் இது எல்லாமே. தமிழில் தம்பி டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டார் பாருங்க, அதை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? இந்த செய்தி ஈஸ்டர் என்ற சொல்லின் தோற்றம் மற்றும் அதன் வரலாற்று பின்னணியை பற்றியது. அதன் தமிழாக்கம் இதோ கீழே பாருங்க. ஈஸ்டர் என்பதின் பொருள், அந்த மறிவு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராவது அதை பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு போய் வீடியோவில் கூட பார்க்கலாம். என்ன அர்த்தம்? அஞ்ஞான மார்க்கத்தின் தேவதையாகிய இந்த எஸ்தரோத்தை அப்படியே மாடனா கொண்டு வந்து எங்க வச்சிட்டாங்க? ஈஸ்டர் என்ற பேர்ல வச்சிட்டாங்க. இப்ப ஈஸ்டர் என்ற பேர்ல வச்சு இங்க கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல அங்க தம்முஸ் உயிர்த்தெழுந்தார். இங்க கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது போல அங்க தம்முஸுக்கான உயிர்த்தெழுதலை கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு அதே காரியத்தை கொண்டு வந்து திருச்சபைக்குள்ளாக நுழைத்து பாபிலோனின் கொள்கைகளை, பாபிலோனின் அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகளை இன்னைக்கு திருச்சபைகள் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, நமக்கு வழிகாட்டுறது எதுங்க? ஆண்டவர் வழிகாட்டணுமா, பாரம்பரியம் வழிகாட்டணுமா? நமக்கு ஆலோசனை யாருங்க கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணுமா, அஞ்ஞானம் கொடுக்கணுமா? இன்னைக்கு கொண்டாடப்படுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புராண கதைகளை படித்தனா உபாகமம் 12வது அதிகாரம் வசனம் 30 to 31 வரைக்கும் நம்ம வாசிப்போம். உபாகமம் 12வது அதிகாரம் வசனம் 30, 31.
உபாகமம் 12வது அதிகாரம். ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை நம்ம கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை என்ன என்பதை கொஞ்சம் நம்ம வாசித்து புரிஞ்சுக்குவோம். அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியிலே சுட்டெரித்தார்களே. ஆண்டவர் சொல்றாரு, அவன் அஞ்ஞான மார்க்கத்தை பின்பற்றி அவன் ஒரு விழா கொண்டாடுறான் அப்படின்னா நீயும் அப்படி செய்யாத. அந்த 30வது வாக்கியத்தில் ஒரு பிற்பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களில் அஞ்ஞானத்தை பின்பற்றி அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 10வது அதிகாரம். எரேமியா 10வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே. புறஜாதிகள் கலங்குகிறார்களே. போதும் சிஸ்டர், பாருங்க, எரேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. புறஜாதியினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத. அந்த புறஜாதியினுடைய மார்க்கத்தில் பலவிதமான பண்டிகைகள் உண்டு. அவங்க அந்த பண்டிகைகளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா வானத்தின் அடையாளங்களை பார்த்து. இந்த ஈஸ்டரும் வருஷத்துக்கு வருஷம் 18 வருது, 30 வருது, 21 வருது. நாட்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் மாறுது? சூரியனை பார்த்து அந்த கால அளவை பார்த்து இந்த காரியங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம். நாம் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21. 1 ராஜாக்கள் 18:21. சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். பாருங்க, அன்னைக்கு எலியா சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. கர்த்தர் தெய்வம் என்று ஒப்புக்கொண்ட மனிதன் ஒருபோதும் அஸ்தரத்தையோ பாகாலையோ பின்பற்ற கூடாது. வேதம் சொல்லுது, யார் நம்முடைய எஜமான், தேவனா அல்லது சமய மத போதகர்களா என்ற ஒரு கேள்வியை வேதம் நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய வழிகாட்டி பரிசுத்த வேதாகமா அல்லது சபையின் சம்பிரதாயங்களா என்ற காரியத்தை வேதம் நமக்கு முன்பாக கேள்வியாக வைக்கிறதுங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகள் ஆதி திருச்சபையில் இருந்த தூய்மை காலங்களை கடந்து வந்து இன்னைக்கு ஆக்கிரமித்து அநேக விதமான மத காரியங்களுக்குள்ளாக புகுந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, கர்த்தர் தெய்வனா கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வனா பாகால வணங்கு. யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறதும் உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அஞ்ஞான மதத்தின் கொள்கைகளும் அஞ்ஞான மதத்தின் போதனைகளும் இன்னைக்கு திருச்சபையை ஆக்கிரமித்து கொண்டு ஏன் இந்த காரியங்களை செய்கிறோம்? வேதம் இதுக்கு என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? இதற்கான ஆதாரங்கள் ஏதாகிலும் உண்டா என்பதை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம் அதை ஆராய்ந்து பார்ப்பதே
இல்லை. அன்னைக்கு எப்படி வெண்கல சர்ப்பம் என்ற ஒரு அடையாளத்தை வைத்து மக்கள் சிலை வழிபாட்டுக்குள்ள இருந்தாங்களோ, இன்னைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி அந்த அஸ்திரத்தை வணங்கி கொண்டிருக்கிற, அந்த அஞ்ஞான மதத்தின் காரியங்களை வணங்கி கொண்டிருக்கிற காரியம் இன்னைக்கு உலகத்தில் உண்டு. இன்னைக்கு இந்த அஸ்திரத்து தான் பல திருச்சபைகளை குடியிருந்துகிட்டு இருக்கிறான். எத்தனையோ அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் எத்தனையோ வரலாற்று ஆதாரங்களும் நம்ம மத்தியில் உண்டு. இன்னைக்கு யோசித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் வேதாகமும் ஆளுகை செய்கிறதா? கிறிஸ்துவின் போதனை எனக்குள்ளாக இருக்கிறதா? கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்க வேண்டும், பாகால் அஸ்தரோத் தெய்வமானால் பாகாலை வணங்க வேண்டும். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார். என்ன பதில தேவனுக்கு சொல்ல போறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இம்மட்டு நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்த மகனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்தை நாம் யாரும் ஒப்புடு கொண்டாக நம்முடைய கூட்டத்தின் முடிவு பாடலாக நாம் யாரும் எழுமி நின்று 204வது பாடலை பாடுவோம். பாவத்தின் பலன் மரணம், ஓ பாவி நடுங்கிறாது என்ற பாடல் 204வது பாடலை யாரும் எழுமி நின்று பாடும்.
கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான தெய்வீக ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகமா வேதமா என்ற ஒரு காரியத்தை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும்படியாய் உதவி செய்தீர். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த உலகத்தில் அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகளும் அஞ்ஞான மார்க்கத்தின் போதனைகளும் திருச்சபைகளை ஆட்கொண்டிருக்கிறது தகப்பனே. இந்த ஆட்கொண்டு இருக்கிற இந்த வேலைகளில் ஒருவனும் உங்களை மோசமாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் திருச்சபை வஞ்சிக்கப்படாது இருக்க வல்லமையுள்ள ஆவியானவர் எது உண்மை எது பொய் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்கு என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி முழக்கமிட்டது போல எங்கள் மத்தியில் ஆவியானவர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி அப்பா. என் ஆண்டவரே, இந்த உண்மையை அறியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.